ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்குவேர் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம லீட் கோட் சீரீஸ் வந்து நம்ம இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எதுக்கு சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டிஸை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈஸி, மீடியம், ஹார்ட். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறனால ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மீடியம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து 2 சம். இதில் என்ன கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அரேயை வந்து அவங்க இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டும் இன்னொரு இன்புட்டாக பேராமீட்டராக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் 2 நம்பரை வந்து ஆட் பண்ணினா டார்கெட் கிடைக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடிலாம் நம்ம கோடிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்ம டிரெக்டாக வந்து ஆன்சரை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம லீட் கோடில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே ஆன்சரை வந்து நம்ம ரிட்டர்ன் தான் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆன்சரோட ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இன்டீஜர் அரே தான் இங்கே வந்து அதோட ரிட்டர்ன் டைப்பாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து நம்பர்ஸாக கொடுக்கக்கூடாது, அந்த நம்பரோட இண்டெக்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த அரேவை வந்து எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் இப்போ நம்மளுக்கு வந்து 9 கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து 2 இருக்குது, அதுக்கப்புறம் 7 இருக்குது. இப்போ 2வையும் 7ஐயும் ஆட் பண்ணால் 9 கிடைச்சிரும். ஸோ அதனால் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா, 2ஓட இண்டெக்ஸ் என்ன 0, 7ஓட இண்டெக்ஸ் வந்து 1. ஓகே, அப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய வேல்யூ வந்துட்டு 0,1. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். டைரெக்டாக நம்ம 2 லூப் யூஸ் பண்ணிட்டு எப்படி வந்து சொல்யூஷனை அரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணுற சொல்யூஷன்லேயே எப்படிலாம் வந்துட்டு நம்ம லூப்பை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், லூப் ஐட்ரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாங்கிறத நம்ம செகண்டாக பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அரே வந்து நம்ஸுங்கிறது கொடுத்துருக்காங்க, டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஜாவா யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வேறு என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கான்செப்டை புரிஞ்சுட்டு அதை அப்படியே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் இப்போ வந்து நம்ம வந்து 2 லூப் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ நான் 2 லூப் எழுதுகிறேன். நான் ஐஜேன்னு 2 லூப் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நம்ஸ் ஆஃப் ஐ. ஓகே, இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டார்கெட்டான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு இது டார்கெட்டாக இருந்தது அப்படின்னா ரிட்டர்ன் இன்டீஜர் அரேவா ரிட்டர்ன் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம ஏன் ஐக்கமா ஜே போடுறேன்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நான் வந்து ஐக்கமா ஜே வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் டெஸ்ட் கேசஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கோடில் வந்து நம்ம சப்மிட் கொடுத்துருவோம். அப்போ வந்து இன்டர்னல் டெஸ்ட் கேஸ்லாம் பாஸ் ஆகுதா ஆகலையா நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேசஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 46 மில்லி செகண்ட் எடுத்திருக்கு. ஓகே, 21.4% ஆஃப் யூசர்ஸை வந்து இந்த சொல்யூஷன் வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த சொல்யூஷன்லேயே நம்ம எப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சிமிலர் லைனில் தான் செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன அவங்க இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே ஓகே இப்போ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2
7, 11, 15 இருக்கா? ஓகே. இப்ப நான் வந்துட்டு நான் இப்படியும் டிராவர்ஸ் பண்றேன். 2 to 7, 7 to 11 ஐ மீன் 2 to 7, 2, 11, 2, 15 அப்படி போறதுக்கு பதிலா நான் எப்படியும் அப்ரோச் பண்ணலான்னா, இது வந்து ஃபார்வர்ட். நான் அத அதே ஐட்ரேஷன்ல இப்படி செட் பண்ணலாம்ல. 15, 11, 15, 7, 15, 2. ஸோ பேக்வேர்டாவும் போலாம், ஃபார்வர்டாவும் போலாம். ஸோ இப்படி போகும்போது நம்ம ஒரே ஐட்ரேஷன்லேருந்து 2 சைடு வரனால, நம்ம நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸை வந்து நம்மளால ஈஸியா ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தென் வி வில் மூவ் டு தி இத வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, எல்ஸ் இஃப்ன்னு போட்டுட்டு இன்னொரு கண்டிஷன் குடுக்குறேன். இப்ப நம்ஸ் ஆஃப் லென் மைனஸ் ஐ பிளஸ் நம்ஸ் ஆஃப் லென் மைனஸ் ஜே. ஓகே ஓகே. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க லென் மைனஸ் ஐன்னு போட்டிருக்கேன். ஆனா நான் லென்னை டிஃபைன் பண்ணல. ஸோ லென்னுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த அரேவோட லென்த்து. ஸோ நான் அதுக்கு ஒரு வேரியபிளாக நான் லென்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே. தென் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இண்டெக்ஸ் வந்து லென் மைனஸ் ஐக்கு வந்து மாற்றிக்கணும். ஓகே. இது நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்களான்னு தெரில. இங்கே ஒரு சின்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்னா, இப்போ வந்து இங்கே நம்ஸ் ஆஃப் லென்த்து மைனஸ் ஐன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ வந்து 2, 7, 11, 14 அப்படி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 4. ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னா 0, 1, 2, 3 அப்படி இருக்கும். அப்போ நம்ம 4ன்னு கொடுத்தா இந்த இடத்துல என்ன ஆகும், அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும். ஸோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கேயே வந்து -1 கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இதோட வேல்யூ 3ன்னு ஆகிடும். ஸோ 0 to ஐட்ரேட் நம்ம பண்ண 3 வரைக்கும் ஐட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எரர் எக்ஸெப்ஷன்ஸ் அடிக்காது. இப்போ நான் ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, இன்டர்னல் டெஸ்ட் கேசஸ் பாஸ் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட் கொடுப்போம். ஓகே. இப்போ வந்து நம்ம ரன் டைம் வந்து 0 மில்லி செகண்ட்ஸில் இருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இதே மாதிரி சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை பின் பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். வி வில் சால்வ் டுகெதர். தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.